சிவகங்கையிலிருந்து உங்கள் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படியும் ஒரு நோய். இப்போ ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 பேர்த்துக்கு ஸ்கேன் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர்த்துக்காவது மத்திய வயது தாண்டினவர்களுக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஃபேட்டி லிவர் ஏன் கல்லீரலில் கொழுப்பு படியுது, இது சரியானதா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இது ஒரு நோய், இது சரியானது அல்ல. நிறையா பேருக்கு வர்றதுங்கிறதுனால இதை நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது. எப்படி கொழுப்பு போய் சேருது? நம்ம உணவில் கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த கொழுப்பு போய் கல்லீரலில் கொழுப்பு அடைச்சிக்குதா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியர்கள் சராசரியாக தினசரி 30 கிராம் அளவு கொழுப்பு கூட நம்ம சாப்பிட்றதில்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பிரதானமாக இருக்கிறது மாவுச்சத்து எனும் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம பிரதானமாக தானியங்கள் சார்ந்த உணவு முறையில் இருக்கோம். தானியங்கள் அப்படின்னா அரிசி, கோதுமை, மைதா, சிறுதானியங்கள், இதில் ஏதாவது ஒன்று மாறி மாறி 3 வேளை உணவாக நம்ம சாப்பிட்றோம். இப்படி நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடலில் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து நம்ம உட்கொள்கிறோம். நம்ம உட்கொள்கிற மாவுச்சத்தை நம்ம உடல் குளுக்கோஸாக மாற்றுகிறது. இந்த குளுக்கோஸ் எக்ஸஸாக போகும்போது அதை கொழுப்பாக மாற்றி நமது உடல் அதோடைய தோலுக்கு கீழே, நம்மளுடைய வயிற்று பகுதியில், நம்ம பின்பகுதியில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுது. இது எக்ஸசைஸ் ஸ்டோர் ஆகும்போது அதுக்கப்புறம் விசரல் ஆர்கன்ஸ் சொல்கிற உள் உறுப்புகளில் இது போய் ஸ்டோர் ஆகுது. அதில் ஒன்று தான் கல்லீரல். ஸோ கல்லீரலில் போய் கொழுப்பு படியுது அப்படிங்கிறது நம்ம மாவுச்சத்தை தேவைக்கு அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் காரணமே தவிர, நம்ம சாப்பிட்ற முட்டையில் மஞ்சள் கருவை நிறுத்தியோ, இல்லை மட்டன் சாப்பிட்றத நிறுத்தியோ, இல்லை நம்ம சாப்பிட்ற நெய், வெண்ணெய் போன்ற கொழுப்பு சத்து நிறைந்த இந்த ஆரோக்கியமான உணவுகளை நிறுத்தியோ எந்த பிரயோஜனமும் இல்லை. பிறகு நாம் என்ன செய்யணும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மாவுச்சத்து, தானியங்கள் சார்ந்த உணவு முறையை கொஞ்சம் குறைச்சிட்டு புரதச்சத்து மிக்க உணவு முறையை நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் நான்வெஜ் ஈட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாளைக்கு 2 முதல் 3 முழு முட்டைகள் எடுத்துக்கலாம். கறி, மீன், அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து நெய், வெண்ணெய் போன்ற கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள், புரதச்சத்து மிக்க உணவுகள் எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிற பட்சத்தில் பன்னீர், சோயா, பயறு, கடலை, பருப்பு, பாதாம், வால்நட் இந்த மாதிரி புரதமும் அப்புறம் கொழுப்பும் கலந்த உணவுகளை நீங்கள் தினசரி எடுத்துக்கலாம். இதுக்கு ஈடாக நீங்கள் மாவுச்சத்து உணவு முறையை குறைத்து கொள்ள வேண்டும். தினசரி ஒரு 1 மணி நேரம் வாக்கிங், நல்லா ஒரு 8 மணி நேரம் தூக்கம், இதெல்லாம் செய்தாலே இந்த ஃபேட்டி லிவரை நம்ம கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும். நன்றி.